இப்போ டெபாசிட் இழக்கிறது யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? டெபாசிட் வந்து பிஜேபி தான் இருக்கும், வேறு யாருக்கும். எதனால பாஜக வந்துட்டு டெபாசிட் மதம் சம்மந்தமாக அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் தலைவர் அண்ணாமலைன்றவர் இந்த பிஜேபியில் வந்து கான்ட்ரவர்ஷியாக இருக்குது அவருடைய பேச்சு. நல்லதெல்லாம் சொல்ல மாட்டேன்றாரு. அவங்க எது தப்பாக செய்கிறாங்களோ அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வேறு மாதிரி பரவிக்கிட்டு இருக்காரு. நல்லதே அவர் வாயிலேருந்து வர மாட்டேங்குது. என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அப்போ பாஜக எந்த இடம் பிடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக டெபாசிட் அவுட்டு, நோட்டாவுக்கு தான் போகும். ஏன்னா இங்கே அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. 9 வருஷத்தில் எதுவுமே செய்யலை. அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இப்போ அயோத்தி பிரச்சனையை முன்னே நிறுத்துகிறாங்க. கூட்டி பெருக்கி இதுதான் பண்ணுறாரு. மற்றபடி ஆள்லாம் யாரையும் சேர்க்கலை. சும்மா இவராக சொல்லிக்கிறாரு. இந்த அல்லக்கைன்னு இருப்பாங்க சில பேர், காசுக்காக அப்படி அவர் கூட அவங்க தான் இருக்காங்க. மனசார இது நல்ல கட்சி, இவங்க நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு யாருமே இல்லை. சும்மா இன்றைக்கி காசு கொடுத்தா இன்றைக்கி என்ன பிரியாணி எதுவும் கிடைக்குதா, அந்த மாதிரி கூட போகிறவங்க தான் இருக்காங்க. உண்மையாக இந்த கட்சி இது இவ்வளோ செஞ்சிருக்குது, இன்னும் நல்லா செய்வாங்கன்னு அந்த எண்ணத்தில் யாரும் போகல. தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரு சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதானா? இப்ப இந்த 2 மூஞ்சி டிவியில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா? எங்க? ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே, நான் நினைச்சது ஒண்ணு நடந்து எல்லாருக்கும் அப்படித்தான்டா. நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு, நினைக்காததான் நடக்குது. பாத்தியா என்னென்ன நடந்திருக்குன்னு. அப்போ யார் வந்துட்டு டெபாசிட் இழப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அநேகமாக பிஜேபி தனியானா டெபாசிட் இழுக்கும். அவங்களுக்கு இந்துக்கள் மட்டும் ஓட்டு தான் போடும். அது இந்துக்கள் எல்லாம் போட மாட்டாங்க. இந்துக்கள் திராவிட பாரம்பரியம் நிறையா இருக்குது, அதனால் போட மாட்டாங்க. வந்து என்னென்னா நிறையா நார்த்தில் வந்து நிறைய படிக்காத எஜுகேஷன் இல்லாத ஜனங்கள் தான் பாஜக ஓட்டு போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளமே அதுதான். அதனால் எஜுகேஷன் இல்லாதனால அவங்களுக்கு தெரியல. இவ்வளோ பிரச்சனைகளாக இருக்குது. டிவியில் காட்டுறாங்களா, எனிதிங் அபவுட் திஸ் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ண முடியும்? தலையெழுத்து நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ தெரில. இங்கே வந்தால் தான் இல்லை. அப்படி அவர் வந்தார்னா சொல்கிறதுக்கு இல்லை. நான் அதுக்கு மேலே நிலைமை ரொம்ப மோசமாகிடும். இல்லை, அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் இதெல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு அதெல்லாம் அவர் பேசுகிறது சரி கிடையாது, எல்லாம் சரி கிடையாது. எல்லாமே இப்படியும் அப்படியும். இப்போ கூட அவரை அவங்களே மேலே இடத்துலையும் அவங்க அவர் அவ்வளோ சட்டம் பண்ணல தெரியுமா? என்ன தலையை தூக்கி பார்க்க? பிஜேபி வர்றதுக்கு சான்ஸே இல்லை, பாஜக வர்றதுக்கு சான்ஸ் இல்லைம்மா. எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. மற்ற வடநாட்டு மாநிலத்தில் எப்படியே தெரியல, இங்கே வரதுக்கு சான்ஸே இல்லை, வரவும் செய்யாது. பிஜேபி வச்சா டெபாசிட் வளர்க்கும் கண்டிப்பாக. நக்கல்யா அவனுக்கு. பாஜக வளருன்னு அவர்தான் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து அவர்தான் சொல்கிறாரு. கூட்டத்தெல்லாம் கூட்டலாம், காசு கொடுத்தா யார் வேணாலும் கூட்டலாம், கூட்டத்தை கூட்டலாம். ஆனால் மக்கள் வாக்களிக்கணும்ல. மக்கள் வாக்களிச்சா தானே அவருக்கு வாக்கு போய் சேரும். முதல்ல ஒரு கவுன்சிலராக நின்று முதல்ல ஜெயிக்க சொல்லுங்கள், அப்புறம் நாடாளுமன்றத்தை பார்க்கலாம். இப்போ யாருக்கு தான் வந்து டெபாசிட் இழப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து பிஜேபி வந்து டெபாசிட்டே போயிடும். பிஜேபி சார்ந்த கட்சி எல்லாருமே டெபாசிட் போயிடுவாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.